ரிப்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு வணக்கம். கடந்த 4-5 நாட்களில் பல்வேறு மாற்றங்கள் நேரடியாக நீதிமன்றங்கள் கொடுத்துள்ளன. அதில் முக்கியமான ஒன்று, இன்னைக்கு காலையில் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து போட்டதில் தமிழக அரசினுடைய வியூவை கேட்டிருக்காங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என்பது ஆம்ஸ்ட்ராங் இது ஒரு பகுஜன் சமாஜ் கட்சி என்ற பெரும்பாலும் பட்டியல் ஜாதியருக்கான ஒரு கட்சியுடைய தமிழக தலைவராக சென்னை பெரம்பூர் குளத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 500 மீட்டர் கூட இல்லாத அவருடைய வீட்டில் சில பேரால் ஒரு கும்பலால் வாளால் வெட்டி கொல்லப்பட்டார். ஆனால் அதில் ஒரு 15 பேரை கைது பண்ணாங்க. அதில் முக்கியமான அக்யூஸ் அந்த வந்தது எல்லாருமே பணம் வாங்கி கொண்டு ஆட்களை அடிக்கிறதுக்கு கொலை பண்ணுற கட்ட பஞ்சாயத்து குரூப். அதில் முக்கியமாக யார் இதை செய்ய சொன்னார்கள் என்பதை அறிந்த A1 திருஞானம் என்பவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். நான் வச்சிருக்கிற துப்பாக்கி வச்சதை காட்டுறேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிக்கு கூட்டிகிட்டு போனப்போ ஆயுதங்கள் எடுக்கிறேன்னு சொல்லி துப்பாக்கியில் எங்களை சுட பார்த்தார். நாங்கள் திருப்பி சுட்டோன்னு அவரை கொண்டுட்டாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விட்னஸ்ஸு அதில் கைதாகி இப்போ ஜெயிலில் இருக்கிறல அஸ்வத்தாமன் என்பவர் திரு செல்வ பெருந்தகைக்கு மிகவும் நெருக்கமானவர். அதாவது முன்னாள் ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏவும் காங்கிரஸின் தற்போதைய தலைவருடைய வலதுகை. அவருடைய அப்பா ஜெயிலில் இருக்கிறவர், அவரும் இதில் அக்யூஸ்டு. அவர் கிட்னி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு, எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொன்னப்போ இவங்க ஸ்டான்லிக்கு போனோன்னாங்க. எனக்கு மாற்றப்பட்ட ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வேணும்னு ஹைகோர்ட்டில் போய் அப்ரூவல் வாங்கியும் இவர்கள் சேர்க்காத நிலையில் அவர் இறந்தார். சரி, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் மிக முக்கியமாக பார்க்கறது என்னென்னா, வட சென்னையை பொறுத்த வரைக்கும் அங்கு பல்வேறு வில்லங்கங்கள் பிடித்த நிலங்களை விற்பது வாங்குவதில் மிகப்பெரிய அளவில் கட்ட பஞ்சாயத்து செய்து தாதாவாக தன் கையில் வைத்திருப்பவர் திரு சேகர் பாபு அவர்கள். அவர் அமைச்சரான நிலையத்தில் அந்த பதவியை அந்த இடத்தை திரு ஆம்ஸ்ட்ராங் நிரப்புவதால் அவரை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்கு நடந்த விஷயம்தான் இது. இந்த கொலையில் திரு சேகர் பாபுவுக்கும் திரு செல்வ பெருந்தைக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் அமைச்சராக இருந்ததனால் இது நடக்கலைன்னாங்க. இப்போ இதை சிபிஐக்கு போகணும்னு சென்னை ஹைகோர்ட் சொல்லி தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை கொண்டு போய் உச்சநீதிமன்றம் கொண்டு போய் ஸ்டே வாங்கியிருக்காங்க. இப்பொழுது அந்த ஸ்டே வெக்கேட் ஆகிற கேஸில் இப்பொழுது தமிழ்நாடு விஜய் அரசுக்கு இது ஒரு டெஸ்ட் கேஸாக இருக்கிறது. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் அக்யூஸ்டை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ திரு ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறதுங்கிறதுல நம்பர் 1 சொன்னால், இதில் திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் கொல்லப்பட்டார். அவருக்கு பின்னால் கையை கட்டின நிலையில் தற்கொலை அப்புறம் பார்த்தா எரியூட்டப்பட்டிருந்தது, கை கட்டியிருந்ததுனால அது கொலை. இதுவரைக்கும் அதில் யாரையுமே கைது பண்ணல. ஆம்ஸ்ட்ராங் கேஸு நடந்து 1.5 வருஷம் ஆச்சு. இன்னும் அதற்கு ஒழுங்கான நிலையில் தண்டனை வாங்கித்தர வேலையை செய்யலை. முக்கியமான அக்யூஸ்டு என சொல்லப்படும் 2 பேர் இதுவே வரல. ஸோ இப்பொழுது செல்வ பெருந்தகை தாவேகாவுடைய கூட்டணி அரசில் பதவியேற்றுள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர். ஸோ விஜய் தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பிற்கு உண்மையான அக்யூஸ்டை விசாரிப்பாரா அல்லது கூட்டணியை காப்பாற்றுவாரா? எப்படி திமுக கட்சிக்காரனை காப்பாற்றினாங்களோ அந்த மாதிரி பண்ணுவாரான்னு பார்க்கணும். இதை தாண்டி இதுக்கு மேலேயும் பல வழக்குகள். உதாரணமாக ஊடகவியலாளர் சவுக்கு சங்கருக்கு குண்டர் சட்டம் போட்டிருந்தாங்க. அது அப்பீலுக்கு வந்த பொழுது குண்டர் சட்டம் போட்டாங்கன்னா அதை ஒரு 5 பேர் கொண்ட கமிட்டி அப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா அது நிற்காது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த நபர் வெளியில் இருந்தால் இதனால் சமூகத்துக்கு பாதிப்பு வரும் அப்படின்னா தான் குண்டர் சட்டம் போடணும். ஆனால் இவர் பண்ணியிருக்கிறது, இவர் தப்பாக பேசினார் இல்லது இப்போ புரளி கிளப்பினார்னா அதில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் எலெக்ஷன் கமிஷனால் நீ இந்த பதவியில் இருக்காதப்பா போன்னு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட முன்னாள் கமிஷனர் அருண் ராத்திரி 9 மணி வரை ஆஃபீஸில் உட்காந்து ஃபைலை வாங்கி கைது செய்யப்பட்ட 2ஆம் நாளே அவரை குண்டர் சட்டத்தில் போட்டாங்க. இப்போ ஆட்சி மாறிய பிறகும் இப்பொழுது வந்துள்ள அந்த பெஞ்ச் திரு GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் லிபர்ட்டி இஸ் த ஃபர்ஸ்ட் திங், அதாவது பெயில் இஸ் த நாம், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்கன்னு சொன்ன உடனே இப்பொழுது அந்த கமிட்டி கொடுக்கலன்னாங்க. நேற்றுக்கு இன்னொரு கேஸ் வந்திருக்கு.
சென்னை ஹைகோர்ட்லேயே பெரம்பூர் அருகில் இருக்கிற வடசென்னையில் இருக்கிற ஒரு லேண்டு திரு சுதீஷ் அவர்கள் தேமுதிக பிரேமலதாவுடைய சகோதரர் நிலத்தை ஒரு பில்டர் ஏமாத்திட்டுன்னு ஏற்கனவே 2 வருஷம் அவர் குண்டர் சட்டத்தில் இருந்தவரை மீண்டும் கமிஷனர் அருண் போட்டது சட்டவிரோதம்னு சொல்லிட்டு இந்த பெஞ்சு அவர் நேரில் வந்து அடுத்த வாரம் விட்னஸ் கொடுக்கணும்னு இருக்காங்க. ஸோ கமிஷனர் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே குண்டர் சட்டம் கைது செய்யப்படுவதில் பாதிக்கும் மேல் தமிழ்நாட்டில்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் சென்ற முறை ஒரு அப்பீலில் வந்துச்சு. ஸோ தாவேகா வந்த பிறகும் இது தொடருமா? ஏன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனது எங்கேருந்து ரிலீஸ் ஆச்சுன்னு எல்லாம் தெளிவாக அது மேலே இந்த நம்பர்லாம் இருந்துச்சு. அதாவது அது எடிட்டிங் காப்பி, அந்த ஒன்றுலேயும் நம்பர் போடுவாங்க. அதில் கைதானவர்கள் 2 பேருக்கு இப்போ குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க. அது சட்டப்படியாக தவறான விஷயம், பைரசியில் வரும். பட் அவர்கள் வெளியில் ஜாமீனில் வந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஆனால் அவங்கள உள்ளே போட்டால் விஜய்க்கு பிடிக்கலாம் என்றோ அல்லது விஜய் கட்சியில் வேறு யாராவது சொல்லியோ இப்பொழுது ஜனநாயகன் படத்தை லீக்குக்கு காரணம் என 2 பேர் மேலே குண்டர் போட்டிருக்காங்க. குண்டர் சட்டம் என்பது முக்கியமாக தேவையான ஆட்களுக்கு தான் கொடுக்கணும். நேற்றைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, தேசிய உச்சநீதிமன்றம் நேற்றுக்கு ஒரு தீர்ப்பில் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைக்கும் ஊப்பா சட்டத்தில் கைது செய்தால் கூட பெயில் இஸ் த நாம், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் என்று உறுதி செஞ்சுருக்காங்க. ஸோ தமிழகத்தில் இது போன்ற கைதுகள் நிற்கணும். இதை தாண்டி உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு குட்டை போன வாரம் 7ஆம் தேதி தமிழக அரசுக்கு வச்சது. அதாவது கோயில்களில் காணாமல் போன சிலைகள் பற்றிய வழக்கு ஃபைல்ஸை தொலைச்சிருந்தாங்க. விஜய் பதவி ஏற்கிறதுக்கு 2 நாள் முன்னாடினாலும் ஆட்சி மாறும் என்ற நிலையில் கூட அந்த வழக்கில் முன்னாள் சிலை கடத்தல் பிரிவின் ஓய்வு பெற்ற ஐஜி திரு பொன்மாணிக்கவேல் இம்ப்ளீட் பண்ணுறப்ப தமிழக அரசு வக்கீல் எதிர்த்திருக்காங்க. ஆனால் பெட்டிஷனரான என் நண்பர் யானே ராஜேந்திரன் அதில் எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு அவரை சுப்ரீம் கோர்ட் சேர்த்துட்டு அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, கோவில்களைச் சேர்ந்த இறைவன் திருமேனிகளை மீட்பதில் தமிழக அரசுக்கு சிறிதளவும் அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வழக்கையும் அதில் உண்மையாக போன முறையே மூத்த ஐபிஎஸ் அதிகாரியை போட்டு முழு விவரத்தை கண்டுபிடிக்கணும். நாங்கள் அந்த திருட்டு போன 41 கேஸ் டைரிஸை பற்றி எஃப்ஐஆரை போட்டு விசாரணை செய்து சரியாக பண்ணணும். இப்பொழுது நேரடியாக ஐஜி பொன்மாணிக்கவேல் வந்துள்ளதுனால வேகமாக நடக்கும்னு பார்க்கலாம். இன்னொரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன வந்ததுன்னு சொன்னால், அதாவது கோயில்களை ஹெச்ஆர்என்சிஇ கண்ட்ரோல் பண்ணுது. ஹெச்ஆர்என்சிஇ கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொன்னால் அவங்க எதுக்கு உள்ளே இருக்காங்கன்னா, ஆக்சுவலாக ஹெச்ஆர்என்சிஇ ஆக்டுடைய பவரே என்னன்னு சொன்னால், பக்தர்கள் வந்து தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுக்கு இலகுவாக இருக்கும்படி செய்கிற வேலை தான் அவங்களுக்கு. அடுத்தது கோவில்களை அறங்காவலர்கள் நிர்வாகம் செய்வதில் தவறு ஏற்படாமல் இருப்பதை மேற்பார்வை பண்ணணும். கோயிலில் இந்த பூஜை பண்ணணும், இந்த ஆள் பூஜை பண்ணணும், இந்த ஆள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கோயிலுக்குள்ளேயே ஹெச்ஆர்என்சிக்கு வேலை கிடையாது. ஆனால் இவர்கள் உள்ளே பூந்துக்கிட்டு கோயில் பணத்தை எடுத்து செலவு செய்வது மட்டுமின்றி கோவிலில் தரிசனத்தை காசுக்காக பண்ணிட்டாங்க. அதுவும் நேற்று ஒரு கேஸ் வந்திருக்கு. ஸோ கடவுளை பார்க்கறதுக்கு காசு, ஆர்ச்சனை டிக்கெட்டு ஒன்னொன்னுலேயும் காசு பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து 2012 வாக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த துறவி ஒருவர் வழக்கு போட்டிருந்தார். அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வந்திருக்கிற பொழுது என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 3 மாநிலங்களிலும் கோயில்கள் நிர்வாகம் கோவில்களை சற்றும் பராமரிக்காமல் கொள்ளையடிக்கும் துறையாக உள்ள இந்து அறநிலைத்துறை கீழே இருக்கணுமா என்பதை நாங்கள் அடுத்த மாதம் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு நம்ம எடுத்துக்க போகிறோன்னு இருக்காங்க. ஸோ இது இன்னொரு டெஸ்ட் கேஸாக விஜய்க்கு இருக்கும். ஏன்னா 2 நாள் முன்னாடி இந்த ஆட்சி வந்த பிறகு திரு நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சராக பதவி ஏற்றுட்டு அவர் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ திருப்பரங்கோயில் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும்னா காலையில் அது திறந்துருக்கிறப்ப போகணும். இவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி நான் 1:15 வரேன், திறந்து வைங்க, அதாவது 12:30 நடையை சாத்துவாங்க. ஆனால் திறந்து வச்சுட்டு கர்ப்பகிரகத்துக்குள்ளும் போயிருக்கார். இதை எதிர்த்து இன்னைக்கு உயர்நீதிமன்றம் டீட்டெயில்டாக கோயிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ தாவேகாவுடைய ஆட்சி திமுக போலவே தவறான வழியில் செல்கிறதா,
இப்பொழுது வந்துள்ள பல்வேறு கோர்ட் விஷயங்கள். அடுத்தது பார்த்தா நேற்றுக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது, அரசு வக்கீலே இல்லைன்னா ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க, முன்னாள் வழக்கறிஞர்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க, புதிய அரசு இன்னும் நியமிக்கலன்னு சொல்லிட்டு. சார், இது தமிழக அரசின் சார்பாக ஏஜின்னு இங்கே அட்வொகேட் ஜெனரல் திரு விஜய் நாராயண் போட்டிருக்காங்க. அவர் விஜயுடைய சொந்த கேஸ், அந்த 1.5 கோடி ஃபைன் கட்டுற கேஸை ஆஜரானவர். அதை தவிர மற்ற போஸ்டெல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டு வராங்க. ஆனால் 2017 திரு தொல் திருமாவளவன் ஒரு அப்பீல் பண்ணார். அதாவது அந்த வழக்கு தொல் திருமாவளவன் விஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு. அதில் என்னன்னு சொன்னால் 239 போஸ்ட்டுகள் பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு வழக்கறிஞர்கள் முதல் ஏஜி வரைக்கும், சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஸ்டாண்டிங் கவுன்சில்னு இருப்பாங்க, இபிக்கு ஸ்டாண்டிங் கவுன்சில் இருப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இதில் அந்த 239 பேரில் 18% எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேஸ் போட்டார். ஆனால் 2023 இந்த வழக்கை ஸ்டாலின் திமுக ஆட்சி இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு பொசிஷன், அரசின் நிலையை கோர்ட்டில் சொல்கிறதுக்கு திறமையான வக்கீல்கள் தான் வேணும், நாங்கள் பட்டியல் ஜாதிக்கு ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டோம் என்று மறுத்தார்கள். இப்போ விஜய் ஆட்சி வந்துள்ளது. அந்த 239 பேஸில் பட்டியல் ஜாதியினருக்கு உரிய இடஒதுக்கீட்டை தருவாரா? இப்போ விசிக அதில் கூட்டணியில் சேருது. வேறொரு வழக்கில் அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்த்து திருமாவளவன் அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் போனார். ஆனால் அவருடைய வழக்கில் தோற்ற போது அப்பீலுக்கு போல. பட் இப்பொழுதாவது விஜய் அவர்கள் பட்டியல் ஜாதிக்கு உரிய அளவில் அந்த ரிசர்வேஷனை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ கோர்ட்டில் தினந்தோறும் இப்போ ஸ்டாலின் ஆட்சியின் போது செய்த தவறுகள் வழக்குகள் வந்துட்டுருக்கு. இன்னும் கூட அந்த அண்ணா நகருடைய ஒரு 10 வயது சிறுமி வழக்கு சிபிஐக்கு போகாமல் எஸ்ஐடி போகாமல் போட்டு அதுக்கு தண்டனை வாங்கி தரல. ஸோ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி தான் திமுக தோல்விக்கு காரணம். தற்போது அதே வேலையை தாவேகா செய்கிறார்களா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி அன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சு. 5ஆம் தேதி குமாரபாளையத்தில் இருக்கிற டாஸ்மாக் உள்ளே போய் அந்த பார்களை நடத்துபவர்களை கரூர் கேங்குன்னு செந்தில் பாலாஜி கேங்கை விரட்டிட்டு இனிமேல் நாங்கள் நடத்துவோன்னு விரட்டியிருக்காங்க. அதே மாதிரி மதுரையில் போய் ரேஷன் கடை மற்றும் டாஸ்மாகில் இனிமேல் எங்களுக்கு மாமூல் வரணும் அப்படின்னு விரட்டினாங்களாம். ஸோ இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக திராவிட மாடல்னு சொல்கிற மாதிரி ஊழலாக இருக்குது. பட் விஜய் அவர்கள் கொடுத்துள்ளது இது ஊழலற்ற ஆட்சி. எனவே இது பதவியேற்று 12 நாள் தான் ஆயிருக்கு. விஜய் பார்வை பார்த்து இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும். வழக்குகளும் வந்துட்டுருக்கு. ஸோ விஜய் என்ன செய்கிறார் என்று வருங்காலத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.